Hi, hello friends, வணக்கம், welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நம்ம kitchen hacks and tips பத்தி பார்க்க போறோம். Then money saving tips in kitchen and tips for healthy eating பத்திலாம் பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது வீடியோஸ் போட்டுனா ஃபியூச்சரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஈட்டிங் பற்றி பார்க்கலாம். நம்ம யூஸ்வலி சமோசாலாம் வந்து ஷாப்பில் வாங்குவோம், நம்மளே வீட்டில் கூட ட்ரை பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுவோம். பட் நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஒரு வகையில் அது வந்து ஹெல்த்தியும் தான். ஸோ இதுக்கு வந்து நான் 1 கப் ஆஃப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸ்க்கெலாம் வந்து நம்ம கொஞ்சமாக ஓமம் ஆட் பண்ணோன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் நல்லா ரீஃபைண்ட் ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பண்ணுற சமோசா. ஸோ அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்பவே சூடாக இருக்குது. கையில் வந்து அந்த மாவு அப்படியே ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொதிக்கும். இப்போ வந்து நான் லைட்டாக கையில் வந்து மாவு மாதிரி பிசையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உதுதாப்பில் நீங்கள் வந்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா ஒரு திக்கான சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மாவு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ரஃப்பாகவே இருக்காது. இந்த மாவை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸ்டஃபிங்க்கு வந்து நீங்கள் பொட்டேட்டோ யூஸ் பண்ணலாம், பீஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வெறும் ஆனியன் மாத்திரம் வச்சு ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த ஆனியன்லாம் வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடவே வந்து 1 ஸ்பூன் ரவா ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் டு டேஸ்ட், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் தனியா பொடி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தனியா பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகா வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் வீட்டில் கிக்கி கொடுக்கறதுனால அது வாயில் வரும்ல, ஸோ அதனால நான் அது ஆட் பண்ணல. நீங்கள் வந்து கிட்ஸ்க்கெலாம் பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஸோ இது கூடவே கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையிலேயே வந்து உதுத்தாப்பில் இந்த ஆனியன்ஸ்லாம் வந்து தனித்தனியாக உதுத்தாப்பில் வரா மாதிரி நம்ம மசாலாஸ் வந்து கோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவும் வந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிருக்கும். இதை ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பால்ஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாதிரி உருட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் நம்ம சப்பாத்தி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, இது வந்து நல்லா தின்னான ஷீட்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். ஸோ இது எப்படி இருக்கணும்னா, நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த சைடில் நம்ம கை வச்சோம்னா நம்ம கை வந்து தெரிகிற மாதிரி அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ரெடி பண்ணோம். அப்பப்போ மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஈஸி டு கோ. நம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே ஒரு அளவு ரவுண்டாக வந்ததுன்னா போகிறோம், ஏன்னா நம்ம கார்னர்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷீட்ஸ் மாதிரி வரணும். அதனால் நீங்கள் வந்து ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இப்போது கிட்ஸ்க்கெலாம் வந்து ஆனுவல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக இருக்கும்போது நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் நம்மளே பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிப்போம். அதுக்கு பதில் மோஸ்ட்லி இந்த மைதாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கோதுமை மாவுலாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஸ்நாக் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த சைடில் நான் என் கை வைக்கிறேன், அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணால் போதும். இது வந்து ஷீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நல்லா சிம் ஃப்ளேமில் நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கணும். ஜஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் ஒரு சைடும் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஃபுல்லாக வேகக்கூடாது. ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுருக்கேன். ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து சீல் பண்ணுறதுக்காக, நல்லா ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி ரவுண்டாலாம் பண்ணல, எனிவேஸ் கட் பண்ண போகிறோம்ல. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். இந்த கார்னரில் கட் பண்ணுற பீசஸ்லாம் வேஸ்ட்டாக போய்டும்னு இல்லை, இதையும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை நம்ம. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட ஷீட்ஸ்லாம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து குக்கே ஆகிருக்கூடாது, மேபி ஒரு 20% குக் ஆகிருக்கு இந்த ஷீட்ஸ்லாம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை மிடில் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 சப்பாத்தி தான் பண்ணியிருப்பேன். அதுலேயே எனக்கு நிறையா சமோசாஸ் வந்தது. அதனால் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, நிறையாவே வரும் இதில். நான் வந்து குட்டி குட்டி சமோசா பண்ண போகிறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் பெரிய சமோசாவாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கட் பண்ணுறோம்ல மிடில், அது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாவை வச்சு டச் பண்ணிவிட்டு கோன் மாதிரி ஷேப்பில் நான் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறேன். இந்த மெத்தட் நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் மெத்தட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், என்னோடய சமோசாஸ் ரெடி. ரொம்ப சிம்பிள், பார்க்குறதுக்கு வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. நானே வந்து ட்ரை பண்ண உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த சமோசாஸை அந்த ஆயிலில் ட்ராப் பண்ணணும். இப்போ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே நம்ம ஆயிலேருந்து எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌன் ஆயிலில் வந்தோடனே நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஏன்னா அந்த செகண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா நல்லா அங்கங்கே டார்க் ப்ரௌனாக ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது நான் வந்து இதுக்கு தான் இந்த மைதா மாவோட மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் சீல் பண்ணுறதுக்காக. ஸோ எங்கேயாவது லைட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த மைதா மாவு அது வந்து க்ளூ மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் லைட்டாக அந்த இடத்துல போட்டு அப்படியே சீல் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஷேப் ஈஸியாகவே வரும். ஸோ எனக்கு வந்து நிறைய சமோசாஸ் வந்தது இந்த 4 ஷீட் ஆஃப் இந்த சப்பாத்திலேயே. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக். நம்ம வீட்டில் கிட்ஸ்க்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நம்மளுக்கே வந்து வீட்டில் இந்த பிபி இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, மைதா சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறையா யோசிப்போம். ஸோ அதுக்காக வந்து நம்ம கோதுமை மாவில் கூட இது வந்து யம்மியாக பண்ணி சாப்பிடலாம். ஸோ மேலே டாப்பிங்ஸ்க்காக நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த கறி லீவ்ஸோடு இந்த சமோசா சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் தான் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நீங்கள் கிட்ஸ் இருந்தாங்கன்னா மைனீஸ் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து ஒரு மணி சேவிங் டிப் அண்ட் டிப்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஈட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் மணி வந்து நிறையாவே சேவ் பண்ண முடியும். இது வந்து ராகி பவுடர் கிட்ஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கே கூட நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம இதில் தோசையெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ராகியை நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இது ஃபில் ஆகிற அளவுக்கு நான் டிப் பண்ணி ஊற வைக்கிறேன். ஒரு நைட் ஃபுல்லாக இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஊற வைக்க போகிறேன் தண்ணியில். இந்த ராகி வந்து நம்ம கடையில் பவுடராக வாங்குறத விட நம்ம வெறும் ராகி மாத்திரம் வாங்கி இந்த பவுடர் ரெடி பண்ணும்போது இன்னுமே அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். இதுமாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ஹோல் இருக்கிற மாதிரியான ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் டே லைக் ஆஃப்டர் ஒரு 10 hours கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக பபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ராகி நல்லாவே தண்ணியில் ஊறி இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மஸ்லின் கிளாத்தில் நான் வந்து போட்டு இதை ஸ்ப்ரவுட்ஸ் விட போகிறேன். ஸோ இந்த மஸ்லின் கிளாத் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இல்லைனா நம்ம வீட்டில் நல்ல ஒரு யூஸ் பண்ணாத ஒரு காட்டன் ஹேண்ட் கர்ச்சீஃப் ஏதாவது வேஷ்டி துணி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராகியை வந்து அந்த மஸ்லின் கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு துணி கொடி இருக்கும்ல, ஸோ அங்கே கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைனா எங்கேயாவது இந்த மாதிரி தொங்க விடுற மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இதை ஹேங் பண்ணிக்கலாம். 1.5 நாள் இல்லைனா 2 நாள் வரைக்கும் இதில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்பவே நல்லா வரும். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 hours வரைக்கும் நான் இது வச்சுருந்தேன். வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் ட்ரை ஆக. இப்போ வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ராகிலையுமே ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருச்சு. நல்லா ஹெவியாக இருக்குது பார்க்குறதுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பவுடர் பண்ணோன்னா நம்ம கிட்ஸ்க்கு வந்து நல்லாவே வெயிட் கெயினும் போடணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்குமே வந்து கடையில் வாங்குறது வந்து இந்த அளவுக்குலாம் ஸ்ப்ரவுட்ஸ் விட்டு அது வந்து நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ நம்மளே இது வீட்டில் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன். இதில் வந்து நம்ம தோசை பண்ணலாம், இட்லி பண்ணலாம், ராகி கேக் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூ விஷ் என்ன வேணாலும் இதில் ரெடி பண்ணலாம். இப்போது இதை நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், தீயாமல் இருக்கணும். அந்த ராகிலாம் வந்து நல்லா திடீர்னு டார்க் பிளாக் ஆகிடும். ஸோ ஃப்ளேம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து கிட்ஸ் இருக்கிற வீட்டில் நம்ம கஞ்சி மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோன்னா 2 ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். உங்களுக்கு வந்து இது நல்லா
சீவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணலாம். நான் வந்து கிக்கி 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிட்டான்றதுனால நான் அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சின்ன குழந்தைங்க 1 இயர் 1.5 இயர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி சீவ் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா, நம்ம நல்லா ஏர் கேனிஸ்டரில் போட்டு வச்சோன்னா ரொம்ப நாள் லாங் லைஃப்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஏர்லாம் போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த பவுடர். இப்போது இது வச்சு ஒரு சிம்பிளான கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் இந்த ராகி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஹாட் வாட்டரில் வந்து இதை போட்டோன்னா அங்கங்கே கட்டி தட்டிடும். ஸோ முன்னாடியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஏற்றினதுக்கப்புறமும் வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நீங்கள் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மேபி ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நல்லா கலர் மாறிடும், திக்கன் ஆக ஆரம்பிச்சிரும். அப்புறமா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிப்போம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கீங்க, எவ்வளோ குவான்டிட்டி வேணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கஞ்சி வந்து திக்காக ஆரம்பித்தோடனே இதில் பனை வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர், ஆர்கானிக் ஜாகரி, எனிதிங் எது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சுகர் தவிர எனிதிங் இஸ் குட். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி நம்மளே குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான டிப். நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கேபேஜ் பிடிக்காது. அப்புறமா இந்த ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை வந்து குழந்தைங்களுக்கு எப்படியாவது இன்க்ளூட் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். பட் எதில் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இருக்காது. வெறும் சுண்டலாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரௌன் சனா வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஒரு 4-5 விசில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி விட்டுட்டு எந்த காய் நம்ம அன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணுறோமோ அது கூட வேணால் மிக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ரௌன் சனா வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லா காயோடையுமே அது வந்து மர்ஜ் ஆகும். ஸோ எது கூட வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். கிட்ஸ்க்கும் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. எல்லா காயோடு சாப்பிட்ற மாதிரி இதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து கிக்கிக்கு இந்த ஹேக் தான் ட்ரை பண்ணுறேன். உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான டிப் தான். இந்த கருணக்கிழங்கு எப்போ வாங்கினாலும் கொஞ்சம் எனக்கு மீந்துரும். ஸோ அது வந்து த்ரோ பண்ணாமல் அதுக்கு பதில் அதில் காரக்குழம்பு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அந்த ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணுறேன். கருணக்கிழங்கு வந்து விட்டமின், மினரல்ஸ், ரொம்பவே ஃபைபர் அதிகமான ஒரு வெஜிடபிள். ஈவன் நம்மளோட பிளட் சுகர் கண்ட்ரோல் கூட அது இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது வந்து ஃபஸ்ட்டு புளி தண்ணியில் நான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருக்கேன். என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த கருணக்கிழங்கு வந்து சாப்பிட்ட உடனே டங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கட் பண்ணுற மாதிரி, அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து புளி தண்ணியில் முன்னாடியே ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெயில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடியே வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், அதுக்கப்புறமா வெந்தயம், தென் ரெட் சில்லி, கறி லீவ்ஸ், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கருணக்கிழங்கை வந்து அந்த புளி தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது முன்னாடியே பெருங்காயம் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த குழம்புல வந்து முன்னாடியே அந்த பெருங்காயம் ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இறங்கிட்டு ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ முன்னாடியே நான் ஆட் பண்ணிட்டேன் பெருங்காயம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டொமேட்டோ ஸ்லைசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம், சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு. இப்போது இதுக்கு அரைச்சி விட்டுறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக பிங்காக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போகிறோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் வரைக்கும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 மட்டும்தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்பவே சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அது ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்க போகிறோம், அது ஆறட்டும். இங்கே வந்து நம்மளோட கருணக்கிழங்கெல்லாம் வந்து ஒரு 60 to 70% நல்லாவே வெந்துருச்சு. இதில் வந்து காரப்பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தனியா பொடியும் 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரப்பொடிலாம் வந்து நீங்கள் உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த புளி தண்ணியும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த புளியோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த ஸ்மெல் சீக்கிரமாக போகிறதுக்கு நம்ம சால்ட் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து அந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு வந்து அதில் இறங்கியிருக்கும் அண்ட் அந்த பச்சை வாசனையும் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து ஆயில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சதுன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ இது மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். நம்ம தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் கிடைக்கும். ஸோ அதுக்காகவும் இது மெயினாக நம்ம தேங்காய் அரைச்சி விட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்காவை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சின்ன வெங்காயம் சோம்பு கூட அரைச்சி விடலாம். பட் இந்த கோகோனட் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ சூப்பரான ஒரு காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த காரக்குழம்புக்கு வந்து நம்ம இந்த யாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வேற ஏதாவது காயில கூட நம்ம இது ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து ஹாட் ரைஸில் கீ நல்லா போட்டு இது வச்சு சாப்பிட்டோம்னா நிறையா சாப்பிடுவோம், அளவே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான மணி சேவிங் டிப். நம்ம ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு அதோட பீலை த்ரோ பண்ணாமல் இப்போது அடிக்க போகிற வெயிலுக்கு வந்து நிறைய ஆரஞ்சோட தோலை சேர்த்து வச்சுட்டு நம்ம காய வச்சு இதில் ஒரு சிம்பிளான ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம். இப்போது ஆரஞ்சோட பீலை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தின் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சிசர்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா நைஃப்லேயும் பண்ணலாம். சிசரில் பண்ணால் ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா தின்னாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் அதை பொடி பொடியாக கட் பண்ண போகிறேன், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறேன். இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஒரே ஒரு ஆரஞ்சோட பீல் தான். ஸோ நம்ம வந்து நிறைய ஆரஞ்சோட பீல் சேர்த்து வச்சுட்டு நம்ம அதை மாதிரி கூட ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஃபேஸில் பிம்பிள் ஆக்னிலாம் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா சின்னதாகிடும். பீசஸ்லாம் நல்லா உடைச்சோன்னா அது வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சலிச்சு வச்சுக்கணும். இது வந்து ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் பிம்பிளோட ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சலிச்சுட்டு சாஃப்டாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து சின்ன எக்ஸாம்பிளுக்கு 2-3 வாட்டி கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த பொடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து நல்லா மாவு மாதிரி வர அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அதை சலிச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம கஸ்தூரி மஞ்சள், 1 ஸ்பூன் திக்கான கர்ட், அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர், ஒரு ஸ்பூன் வரைக்கும் ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாடி ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணலாம். நம்ம எங்கேயாவது டக்குன்னு வெளில போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் இது யூஸ் பண்ணலாம். ரொம்பவே இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் விட்டுட்டு அது ட்ரை ஆன உடனே நம்ம வாஷ் பண்ணால் போதும். 10 நிமிஷத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye bye.